இந்த ட்ராவல்லே நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து இப்போ கஸ்டம்ஸ் தாங்க கிழிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லா பேக்கெல்லாம் திறந்து எல்லா ஐட்டத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சதாஸ் vlog. ஒரு லாங் வெக்கேஷனுக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் போக போகிறோம். அதுவும் சோலோ ட்ராவல் தாங்க பண்ண போகிறோம். என்னடா தாய்வான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, சடனாக ஜப்பான்னு சொல்லி பார்க்குறீங்களா? என் ஹஸ்பண்டோட ஷார்ட் டேர்ம் அஃபிஷியல் ஒர்க்குக்காக அவர் வந்து ஆல்ரெடியே ஜப்பான் போயிட்டாரு. ஆல்ரெடியே எனக்கு வந்து வீசா ப்ராசஸ்லாம் பண்ணி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நானும் வந்து இப்போ ஜப்பான் கிளம்பிட்டாங்க. இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா சோலோ ட்ராவல் தான். என்னோட சோலோ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து, ஸோ அதனால திருச்செங்கோட்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோங்க. ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து எனக்கு மிட் நைட் 1 o'clock தான். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஜப்பான் வீசா பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்டன்சி கிட்ட கொடுத்து தான் இந்த டைம் அப்ளை பண்ணியிருந்தோம். ஃபேமிலி விசிட்டர்ஸ் வீசா தான் அப்ளை பண்ணியிருந்தது. வீசா வந்து நமக்கு கிடச்சிருச்சு. பட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இன்னும் நான் வந்து கலெக்ட் பண்ணல, சென்னையில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போய் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு தென் தான் வந்து நம்ம ஏர்போர்ட் போக போகிறோங்க. சென்னை வந்து ரீச் ஆயாச்சுங்க. வந்தோடனே பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணிட்டு என் கசின் வீட்டில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து ஏர்போர்ட் தாங்க போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சென்னையிலேருந்து கேத்தியா பசிபிக் ஏர்லைன்ஸில் தாங்க வந்து ஜப்பான் ட்ராவல் பண்ண போகிறேன். டேரக்ட் ஃப்ளைட் இல்லை, நம்ம வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஹாங்காங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்க்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுங்க 5 hours ட்ராவல் ஜேர்னி வரும். செகண்ட் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஜப்பான் ஃபுகுகா ஏர்போர்ட்டுக்குங்க. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி நமக்கு வந்து ஒரு 3.5 hours கிட்ட வருது. ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து வெயிட்டிங் ஸ்கேல் இருந்துச்சு. அதனால வெயிட் வந்து கிராஸ் செக் பண்ணியாச்சு. வெயிட் வந்து கரெக்டாகவே இருந்துச்சுங்க. கேத்தியா பசிபிக் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரி ஆன் பேகேஜும் ஒரு செக்இன் பேகேஜும் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜில். நம்மளோட ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்காக தான் நெக்ஸ்ட் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து நம்மளோடது ஆன் டைம் தாங்க. செக்இன்மே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஃப்ளைட்டுக்கு. செக்இன் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனுக்கும் செக்யூரிட்டி செக்குக்கு தான் போக போகிறோம். வெயிட் வந்து ஆல்ரெடியே செக் பண்ணிட்டு போனதுனால செக்இன்லேயே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. இமிக்ரேஷன் வந்து நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி செக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டுக்கு தான் போக போகிறோம். கேட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கேட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் லான்ச் மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து வெயிட் பண்ணலான்னு வந்தாச்சுங்க. எனக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு 11:30 ஆனதுனால. ஸோ அது கண்ட்ரோலும் பண்ண முடியல. சரி ஒரு 10 minutes தூங்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணப்போ இந்த சோஃபா ஃப்ரீயாக இருந்ததுனால இங்கே தான் படுத்து தூங்கியாச்சு. ஒரு 1/2 hour கிட்ட தூங்கினோடனே கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. நம்மளோட ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கேட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ நடந்து போயிட்டே இருக்கோங்க. கேட் கிட்ட வந்து ஒரு 10 minutes போல் வெயிட் பண்ணியிருப்போங்க. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன் டைம் தான் நம்ம ஃப்ளைட்டு. நம்ம வந்து ஏர்பஸ் A330-300 தான் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோங்க சென்னையிலேருந்து ஹாங்காங்க்கு. ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் அதிகம் டியூரேஷன். 5.5 hours வந்து ஜேர்னி இருக்குது. கொஞ்ச நாளாகவே என்னோட ட்ராவல் ஜேர்னிலலாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். லாஸ்ட்டில் தான் மேக்ஸிமம் சீட் வந்து புக் பண்ணுவேன் நானும் என் ஹஸ்பண்டும் ட்ராவல் பண்ணும்போது. பட் இந்த டைம் வந்து நான் ஃப்ரண்ட்டில் புக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணும்போது சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த டைமே நமக்கு லாஸ்ட்டில் தாங்க சீட்டு. இதான் நம்மளோட சீட் 68A. டிவி வந்து அவைலபிளாக இருந்துச்சுங்க. ஆனால் நைட் டைமுங்கிறனால நம்ம டிவி பார்ப்போமான்னு தான் தெரில. அது போக பார்த்திங்கன்னா பெட்ஷீட் பில்லோ எல்லாமே வந்து நம்ம சீட்லேயே வச்சுருந்தாங்க. இந்த வாட்டர் பாட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்டர் பாட்டில். லெக் ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. தாய்வான் டு சென்னையுமே நம்ம வந்து கேத்தியா பசிபிக் ஏர்லைன்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த சேம் கம்ஃபர்ட்னஸ் வந்துட்டு இப்போ இந்த ஃப்ளைட்லேயுமே இருக்குது. தாய்வான் டு சென்னை கேத்தியா பசிபிக் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். பார்க்காதீங்க, ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் ஐ பட்டன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் தரேன். ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் எல்லாம் தனியாக கேபின் க்ரூ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேலையே வந்து டிவியில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட கவனம் மாறாமல் என்ன அடுத்து சொல்ல போகிறாங்கங்கிற அளவுக்கு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப்க்கு ரெடி பண்ணிட்டாங்க.
ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நைட் டைமில் சென்னையோட வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. மிட் நைட்டுங்கிறதுனால எனக்கெல்லாம் நல்லா தூக்கம். ஃபுட்டு தரும்போது சரி அவங்களே எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாக நல்லா தூங்கிட்டேன். நான் முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹாங்காங்க்கு வந்து இன்னும் 2.5 hours இருந்துச்சு ரீச் ஆகிறதுக்கு. சன்ரைஸ் வந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சன்ரைஸே ஆயிடுச்சு. ஃபுட் சர்வ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து நான் எழுப்பி எந்திரிக்கலையானு எனக்கு தெரியல. ஸோ அதனால கேபின் க்ரூ கிட்ட க்ராஸ் செக் பண்ணும்போது இன்னும் ஃபுட்டே சர்வ் பண்ணலையா, இனி தான் சர்வ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. இந்த ட்ராவல்லே நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து மீல் புக் பண்ணாதது தான். வேணால் நான் மேக்ஸிமம் ட்ராவல் அப்போ வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். மேபி ஒத்துக்காமல் கூட போயிடும்னு சொல்லிட்டு பட் எல்லா டைமே ஃப்ளைட்டில் வந்துட்டு நம்ம ப்ரீ புக் பண்ணாமல் வெஜிடேரியன் மீல் வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நமக்கு இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு லக்கில் வந்து ஹிந்து வெஜிடேரியன் மீலே கிடச்சிருச்சு. ஹிந்து வெஜிடேரியன் மீலில் என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரெட் கொடுத்துருந்தாங்க, பொங்கல் வந்து கொடுத்துருந்தாங்க, சாம்பார் வடை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து இட்லின்னு தாங்க நினைக்கிறேன். வேணால் எல்லோ கலரில் இருக்குது, எல்லோ கலர் இட்லி. அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் பவுலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர்மெலான், பப்பாயா, பைனாப்பிள்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ரூட் யோகர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் ஜூஸ் வாங்கியாச்சுங்க. கூடவே பட்டரும் இருந்துச்சு ப்ரெட்டுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் டேஸ்ட் எல்லாமே ஓவராலாக நல்லா தாங்க இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து சாப்பிட்டு முடித்தோம். லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஹாங்காங் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளைட்டோட கேட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இன்னும் ஃப்ளைட்குள்ளே தான் இருக்கோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 1.5 hours நம்ம வந்து கேட் 48க்கு வந்து இப்போ போகணுங்க. கனெக்டிங் ஃப்ளைட்டோட ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன், கேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ளைட்குள்ளேயே மெயினாக வந்து டிஸ்பிளே பண்ணுறது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக கேத்தியா பசிபிக் ஏர்லைன்ஸில் தான் பார்க்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஷார்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது. மினிமம் டைமில் வந்து நம்ம அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணும்னா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் போயிட்டு ஏர்போர்ட்டில் நின்று நம்ம ஒரு 5 minutes வேஸ்ட் பண்ணி இதை செக் பண்ணணும், டீட்டெயில்ஸ் தேவையில்ல. இப்போவே நம்ம பார்த்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நெக்ஸ்ட் கேட்டுக்கு போனால் போதும். ஹாங்காங் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே பெருசுங்க. ரன்வேலேருந்து நம்ம ஏர்போர்ட் போய் ஃப்ளைட் ரீச் ஆகவே நமக்கு வந்து ஒரு 10 to 15 minutes மேலே ஆயிடுது. ஃபைனலாக ஹாங்காங் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அவசரமாக நடந்து போயிட்டுருக்கேன். ஹாங்காங் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப வந்து செக்யூரிட்டி செக் இருக்கும். செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து கேட்டுக்கு தாங்க போயிட்டே இருக்கோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட் கிட்ட வந்தாச்சு. ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நமக்கு டிரான்சிட் டைம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடுங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக கேட்டுக்கு வந்தாச்சு. கேட் கிட்ட வந்து பார்க்கும்போது போர்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. 10:25க்கு போர்டிங் ஸ்டார்ட்னு போட்டிருந்தாங்க. நம்ம 10:20 போல் வந்தாச்சு. ஒரு 5 minutes வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் கிடச்சிருக்கு. போர்டிங்க்கு டைம் ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அவசரமாக தான் வந்தோம். எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஆகிட்டு. பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போர்டிங் வந்து டிலேவா. போர்டிங் டிலேங்கிறனால நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 minutes கிடச்சிச்சுங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. 10:40ங்கும் போது போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹாங்காங் ஏர்போர்ட்லேருந்து ஜப்பான் ஃபுகுகா ஏர்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளைட்டில் தாங்க வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து போயிங் 777-300. ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா வந்து நியர்லி நமக்கு 3.5 hours வருது. இதுதாங்க நம்மளோட சீட். இந்த டைம் வந்து நமக்கு விண்டோ சீட் எல்லாம் ஐல் சீட் தான். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ட்ராவல் பண்ண ஃப்ளைட்டும் இந்த ஃப்ளைட்டுக்கும் வந்து அந்த மாடல் டிஃப்ரென்ஸ் மட்டும்தாங்க இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. லெக் ரூமும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பெட்ஷீட் மட்டும் சீட்டில் இல்லை. ஸோ அதனால் கேபின் க்ரூ கிட்ட வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நிறைய பேர் கேட்குறது மொபைல் சார்ஜ் பண்ண முடியுமா ஃப்ளைட்லன்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லா ஃப்ளைட்லையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கேத்தியா பசிபிக் ஏர்லைன்ஸில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சில ஏர்லைன்ஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏர்லைன்ஸில் வந்து மொபைல், லேப்டாப்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணுறதுமே வந்து காஸ்ட் வந்து வாங்குவாங்க. தனியாக ட்ராவல் பண்ணும்போது இருக்க ஒரே கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர் அடிக்கும் போது பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ போர் அடித்தனால வந்து இந்த லைட் ஆஃப் ஆன் பண்ணி தாங்க விளாண்டுட்டு இருந்தேன். டிவிலே வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக. நமக்கு சேஃப்டி டெமான்ஸ்ட்ரேஷன்னா வந்து ஒரு பக்கம் லைவாக வந்து டிவியில் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க.
இந்த டைம் நம்ம ஜப்பானில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுகுகா ஏர்போர்ட் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோங்க. மெயின் சிட்டியான டோக்கியோ ஒசாக்கா வந்து போகலாம். ஃபுகுகா பார்த்திங்கன்னா வந்துட்டு சதர்ன் பார்ட் ஆஃப் ஜப்பானில் இருக்குது. உங்களுக்கு இந்த மேப்லேயே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கீழே இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே ஃபுகுகா ஏர்போர்ட்லேருந்து திருப்பி டோக்கியோ ஒசாக்காலாம் போகணுன்னா வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி தான் போகணும். மேப் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு சைடு வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெஜிடேரியன் மீல் ஆப்ஷன் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ராவல்லே நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மீல் வந்து ப்ரீ புக் பண்ணாததான். இந்த டைம் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் மட்டும்தான் நம்மளோட லஞ்சு. வெஜிடேரியன் மீல் ஆப்ஷன் இல்லைன்ட்டாங்க. சரி வேறு என்ன மீல் அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டப்போ வந்து பீஃப் மீல் வந்து அவைலபிளாக இருக்குன்னாங்க. நான் பீஃபும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னனால சரி சிக்கன் மீல் சாப்பிடுவீங்களான்னு கேட்டுட்டு சிக்கன் மீல் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வரோன்னு சொல்லி போயிருந்தாங்க. ஃபைனலாக வந்து இந்த சிக்கன் மீல் வந்து கொடுத்தாங்க. சிக்கன் மீல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொக்கோலி இருந்துச்சு. இந்த ஒயிட் கலரில் இருந்தது எனக்கு கரெக்டாக என்னன்னு தெரியல. அது போக பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து கொடுத்துருந்தாங்க. பிரெட் வந்து கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து நூடுல்ஸ் சாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நூடுல்ஸ் வந்து இந்த கோல்டு நூடுல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட் பவுலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பப்பாயா, வாட்டர்மெலான், ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு பட்டர் கொடுத்துருந்தாங்க பிரெட்டுக்கு. எனக்கு வந்து இந்த கோல்டு நூடுல்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ அதனால நான் அதை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டுமே வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அதுவுமே பிடிக்கல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாப்பிட்டேன். ஆனால் பேலன்ஸாக நம்ம சாப்பிட்டோம்னா தான் இன்னொரு 3 hours ஜேர்னியில் வந்து பசிக்காது. நம்ம வந்து லேஓவர் டைம்லேயே எதுவும் சாப்பிடல. நமக்கு லேஓவர் வந்து ஷார்ட் பீரியடாக இருந்தனால. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மூவி பார்த்தோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டோம். 3 hours ஜேர்னி வந்து ஃபைனலாக முடிய போது நம்ம ஃபுகுகா ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக போகிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேமரா ஆப்ஷன்ஸ் வந்து ஆன் பண்ண மாட்டோம். விண்டோ சீட்டில் இருக்கும் போது அப்படியே நம்ம வெளியில் பார்த்தோம்னாலே லேண்டிங் அப்போல்லாம் வந்து கிளியராக தெரியும். நம்ம அயல் சீட்டில் உட்காந்துருக்கனால இந்த கேமரா ஆப்ஷன் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபுகுகாவில் வந்து ரீச் ஆயாச்சு ஜப்பானில். ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் அப்போ வந்து நமக்கு ஒரு 15 minutes டிலே இருந்துச்சு. பட் ஃபுகுகாவில் ரீச் ஆகும்போது ஆன் டைமில் வந்து ரீச் ஆயாச்சு. ஜப்பான்லேயே ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுகுகா ஏர்போர்ட்டும் இருக்குது. ஃபைனலாக நம்ம ஃபுகுகா ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்காக தான் போயிட்டே இருக்கோம். இமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேகேஜ் கலெக்ட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இமிக்ரேஷன் முடிக்க பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய க்யூ இருந்துச்சுங்க. நம்ம இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வர ரொம்ப லேட் ஆனதுனால லக்கேஜ் பெல்ட்டில் இருந்து லக்கேஜே தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. ஜப்பானில் வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டம் கிளியரன்ஸுமே இருந்துச்சுங்க. இப்போ கஸ்டம்ஸ் தாங்க கிளின்னு கிழிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லா பேக்கெல்லாம் திறந்து எல்லா ஐட்டத்தையும் செக் பண்ணிட்டு எல்லா ஐட்டத்தையும் டிஷ்யூவில் வச்சு தொடச்சி அதை ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்ன ஏது ஃபுல் டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு தான் விட்டாங்க. இந்த கஸ்டம்ஸ் கொஞ்சம் இதுதான் வந்து ஃபஸ்ட் இமிக்ரேஷனோட இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். 2 பேக்குமே வந்து செக் பண்ணாங்க. ஹேண்ட் லக்கேஜும் செக் பண்ணாங்க. நம்மளோட கேரியான் பேக்கேஜும் வந்து செக் பண்ணாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி அதை வந்து சாம்பிள் டெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. ட்ரக்ஸ் ஏதாச்சும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோமான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அது போக பார்த்திங்கன்னா வந்து போனோன்னே கஸ்டம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் காமிச்சு இதில் ஏதாச்சும் ஒரு திங் வந்து நீங்கள் கேரி பண்ணி வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னோன்னே வந்து நெக்ஸ்ட் கொஷின் உங்கள் ஃபேமிலியில் யார் வந்து இங்கே இருக்காங்க, எதுக்காக நீங்கள் வந்து ஜப்பான் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே இருக்காங்கன்னு சொன்னோன்னே அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் ஹஸ்பண்ட் ஜாப்பனீஸா இல்லை இந்தியனான்ட்டு. ஜாப்பனீஸாக இருந்தால் நீங்கள் வந்து போய்க்கலாம், கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போகலான்னு சொன்னாங்க. இல்லை இந்தியன்னு சொன்னோன்னே வந்து சரி உங்கள் பேக்கை திறங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க. நம்மளை அலோவ் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஜப்பான் கஸ்டம் வந்து கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லி. பட் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. இதனாலே நமக்கு ஒரு 15 to 20 minutes ஆயிடுச்சு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக வந்து கஸ்டம்ஸ் முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸி ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிக் பண்ண முடியல. நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு 70 kilometers வந்து தனியாக தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். டாக்ஸி
டாக்ஸி வந்து எடுத்தாச்சுங்க. டாக்ஸி எடுக்கும் போது இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாது. ஜப்பான்ங்கிறனால மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஜாப்பனீஸ் தான் பேசுவாங்க. இங்கிலீஷ் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் பேசுவாங்க. டிரைவருக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போத் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நான் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேங்க அட்ரஸை. அதை வந்து அவர்கிட்ட காமிச்சோன்னே அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து கரெக்டாக கூகுள் மேப்லேயும் போட்டுட்டாரு. நான் இருந்தாலும் என்னோட கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக வந்து என்னோட கூகுள் மேப்லேயுமே நான் வெரிஃபை பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருந்தேன், கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமான்னு சொல்லிட்டு. இந்த ட்ராவல்லே பார்த்தீங்கன்னா நான் 2 பேரே தப்பு பண்ணிட்டேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டில் மீலை வந்து ப்ரீ புக் பண்ணாதது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஷார்ட் டேர்ம் வீசா இல்லை டூரிஸ்ட் வீசாவில் வரோம்னா வந்து சிம் கார்டு வந்து ஏர்போர்ட்டில் வாங்குறது தான் நமக்கு பெஸ்ட்டு, வெளியில் போய் வாங்குறத விட. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சிம் வாங்காமே வந்து டாக்ஸி எடுத்துட்டேன். கஸ்டம்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தனால அதையே திங்க் பண்ணிட்டு நான் வந்து சிம்மை மறந்துட்டேன். ஃபைனலாக எனக்கு ஒரு ஹாஃப் தி டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நான் சிம் வாங்காதது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. என்னோட ட்ராவல் ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் பார்த்தீங்க. என்னோட ட்ராவல் ஜர்னி எனக்கு ஓகே தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திங்க. சதாஸ் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.